கல்வி கடனையும் ரத்து பண்ணல. விவசாயிகளுக்கு நகை கடன் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னாங்க. தெரிஞ்சு தள்ளுபடி பண்ணல, உங்களுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிருந்தாங்கன்னு சொல்லுங்க. ஆனா இப்பவும் வருவாங்க, இப்பவும் மறுபடியும் வந்து நாங்க நகை தள்ளுபடி பண்றோம், நாங்க கல்வி கட்டணம் தள்ளுபடி பண்றோம், டீசல் விலையை ஏத்துறோம். ஒருத்தர் செங்கல்ல தூக்கிட்டு வருவாரு, எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்கிறதுக்காக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 1ஆம் தேதி மதுரைக்கு வராரு. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கிறாரு. இவர் போன முறை அந்த ஒரு செங்கல்ல தூக்கிட்டு தான் ஓட்டு கேட்டு உட்கார்ந்துருந்தாரு. எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல்லோட இருக்குது, செங்கலோட இருக்கு. அதுக்காகவே வெகு விரைவா இந்த மருத்துவமனையை மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மறுபடியும் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உளுத்த பருப்பு போடுறேன்னு சொன்னாங்க. போன எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதி அதெல்லாம். ரேஷன் கடையில நாங்க ஆட்சிக்கு வந்தா உளுத்த பருப்பு கொடுப்போம். உளுத்த பருப்பு ரேஷன் கடையில யாராச்சும் வாங்கியிருக்கீங்களா? இது வரைக்கும் யாரும் ரேஷன் கடையில உளுத்த பருப்பே பார்த்ததில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வச்ச அம்மா உணவகம் ஒரு 10 ரூபாய் இருந்தா போதும். சென்னையில வந்து ஒரு 10 ரூபாய், எவ்வளவு பேர் ரொம்ப முடியாத மக்கள்லாம் 10 ரூபாய் இருந்தா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்க. 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 2 ரூபாய் ஒரு சப்பாத்தி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 5 ரூபாய்க்கு இந்த புளி சாதம், அது மாதிரி ஒரு நாளைக்கு 10 ரூபாய் இருந்தா சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு அந்த அம்மா உணவகமே இல்ல. அப்பா உணவகத்தை மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, 500 கலைஞர் உணவகம் உருவாக்குறோம்னு சொன்னாங்க. எங்கேயாச்சும் யாராச்சும் மருத்துவமனையிலயோ இல்ல பப்ளிக் அதிகமா வர இடத்துலயோ நீங்க பாத்திருக்கீங்களா? கலைஞர் உணவகம் எங்கேயாச்சும் இருக்கா? போயிட்டே ஆட்டோ ஓட்டுநர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 10,000 ரூபாய் மானியம் தரேன்னு சொன்னாங்க. யாராச்சும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எனக்கு தெரியாத ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களாப்பா? நாம் பெற்ற துன்பங்கள், நாம் பெற்ற இன்னல்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த 5 வருஷத்துல அவங்க கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா எக்கச்சக்கங்க. கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும், மின் கட்டணம் மாதந்தோறும் எடுக்கப்படும், கல்வி கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும், நகை கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும், டீசல் விலை வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 ரூபாய் கம்மி பண்ணுவோம், ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 1000 ரூபாய் வந்துட்டு உண்மையிலேயே வரலங்க. 1000 ரூபாய் வர்றது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்துட்டு பாதி பேருக்கு தான் வந்துட்டு அந்த 1000 ரூபாயே வந்து இருக்குது. மீதி 1000 ரூபாய் வந்துட்டு யாருக்கிட்ட போகுதுன்னே தெரியல. மீதி இருக்கிறவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா அரிசி, சக்கரை எல்லாத்தையும் நாங்க தான் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ஆனா என்னைக்கு கொரோனா காலகட்டம் ஆரம்பிச்சதோ அன்றைக்கே பாத்தீங்கன்னா வந்துட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால அனைவருக்கும் இலவசமா அரிசி வந்துட்டு ரேஷன் கடைகள்ல கொடுக்கிறது மத்திய அரசாங்கம். ஆனா இத வந்துட்டு நாங்க தான் சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்களே தவிர அவங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும்தான். எதுலையுமே வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்டவங்க. ஜல்ஜீவன் திட்டம் உங்களுக்கு தெரியும். ஜல்ஜீவன் திட்டம் பாத்தீங்கன்னா குடிநீர் அனைத்து வீடுகளுக்கு வந்துட்டு குடிநீர் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்துட்டு அவங்க பணத்துல வந்துட்டு ஒவ்வொரு இணைப்புக்கும் 3,500 இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேருக்கு நம்ம ஊர்ல ஜல்ஜீவன் திட்டத்துல வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பிடி ஆபீஸ்ல போய் கேட்டு பாருங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஜல்ஜீவன் மிஷன்ல எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்தது எத்தனை தெரியுங்களா? 85 100 மட்டும்தான். அப்ப மீதி நம்ம எல்லாம் எங்க போனோம்? இந்த ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்களுக்கு மேல இருக்கிறோம். அப்ப தேவைப்படுறது 100 பேர் மட்டும்தானா?
அப்ப 200 பேருடைய பணம் எங்க போச்சு? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்று இல்ல நாளை வரை சொல்ல முடியும். அவ்வளவு நலத்திட்டங்களை மக்களுக்காக அள்ளி கொடுத்துள்ளார். கிள்ளி கொடுக்கவில்லை, அள்ளி கொடுத்துள்ளார். ஊழலாத கட்சி, ஊழல் ஒன்று எங்களால் சொல்ல முடியுமா? டிஎம்ஏ கட்சி 1000 ஊழல்கள் சொல்வீர்கள். ஆனால் நமது பாரத பிரதமருடைய ஊழல்கள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கொரோனா காலங்களில் தடுப்பூசி கொடுத்து மக்களை காப்பாற்றினார். நம் நாட்டு மக்களை மட்டுமல்ல, வெளிநாட்டு மக்களை காப்பாற்றினார். 155 நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி மருந்து கொடுத்து காப்பாற்றியுள்ளார். இப்படிப்பட்ட நாட்டுக்காக உழைக்கும் மாபெரும் தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அவருக்காக அவர் நாட்டுக்கு படும், மக்களுக்காக படும் உழைக்கின்றார். அவருக்கு நீங்கள் மாபெரும் ஓட்டு அளித்து மாபெரும் வெற்றி பெறும், அவர்களுடைய கூட்டணிகள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அனைவருக்கும் கேஸ் இல்லாதவர்களுக்கு கேஸ் வழங்கினார், கழிப்பிடம் இல்லாதவர்களுக்கு கழிப்பிடம் வழங்கினார், விவசாய மக்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கினார். இப்படி நலத்திட்டங்கள், வீடு இல்லாதவர்களுக்கு நம்ம இந்தியாவில் குடிசை வீடு இருக்கக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்து காங்கிரீட் வீடுகளை அமைத்துக் கொடுக்க பணத்தை கொடுத்து உதவி செய்தவர் நமது நரேந்திர மோடிஜி அவர்கள். இப்பொழுது வெகு விரைவாக குடிசை வீடுகள் இல்லாமல் காங்கிரீட் வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாவில். அதே மாதிரி சொல்ல போனால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி உள்ளார். அப்படி நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நமது பாரத பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓட்டு பெற்று மிக அதிக ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெற நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி, அதாவது கூட்டணி கட்சி தோழர்கள், நம்முடைய நாளை நமதே தமிழ் நாடு நமதே என்ற தலைப்பின் கீழ் வருகை தந்திருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏபிஎல்எஃப் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல கூட்டணி கட்சி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அவரால் எந்த ஏழை எளிய மக்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. கழிவறை கட்டி கொடுக்கிறார். வீடுதோறும் கழிவறை, வீடுதோறும் குழாய் இணைப்பு, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு, அதை இன்னும் மேல கூட்டி கொடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கரண்ட் பில்லு, இவன் 5000 ரூபாய் கொடுத்தான், மறுநாளே கரண்ட் பில் ஏற்றான். பால் விலை ஏற்றியாச்சு. அதோடு இல்லாம நம்முடைய வயது வந்த பெண்கள், குழந்தைங்க படிக்க போக முடியல, கஞ்சா அடிச்சுட்டு சுத்துறானுங்க. சாராயம் வீட்டோட பரவாயில்ல, தெளிக்கிறோம். கஞ்சா அடிச்சா தெளிவே தெரியாது, கெட்டு போறாங்க. எதனால? டாஸ்மாக் சாராய கடை. அந்த சாராய கடை யார் முக்கியம்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குடும்பம் தான், ஸ்டாலினுடைய குடும்பம் தான் எல்லாமே சாராய கடை வச்சிருக்குது. அவங்க எங்க ஒழிப்பான்? கடையே ஒழிக்க மாட்டான். நம்ம ஏழை எளிய மக்களை, அதாவது உங்களுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க குடும்பத்தோட வாக்குறுதியை நடத்துறதுக்கு மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்குது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் அதை பத்தி அவங்க கவலையே கிடையாது. நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல, ஓட்டு கேட்டு வர சொல்ல கேஸ் சிலிண்டர் வேலை, இவங்க என்னமோ மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் விலையை குறைச்சி தருவோம்னு சொல்லி சொன்னாங்க. அவலங்களை கிராமப்புறங்களில் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர், சக்தி கேந்திரா பொறுப்பாளர் அண்ணன் பாஸ்கர் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, கிளைத்தலைவர் கோபி அவர்களே, மனோகர் அவர்களே, புகையாண்டி அவர்களே, திருப்பதி அவர்களே, முருகன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே, இந்த ஊரின்
மைந்தன் மன்னன் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி செயல் வீரர் மகேந்திரன் அவர்களே, கிளை செயலர் மற்றும் ஜே கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கிளை தலைவர்கள் திரு எம் கோபி, திரு கே மனோகரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தன்னார்வ தொண்டு பிரிவு தலைவர் திரு ஏ திருப்பதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். விவசாய அணியின் மாவட்ட செயலாளர் திரு முருகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில மாணவர் அணி செயலாளர் திரு ராஜேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஒன்றிய செயலாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கடம்பத்தூர் மாவட்ட பிரதிநிதி திரு மகேந்திரன் அவர்களை வருக வருக என அவ்வளோ உள்ளத்திலிருந்து அவ்வளோ வருது, நிறுத்த முடியல, அப்படி பேசுறாங்க. இருந்தாலும் என்னுடைய உள்ள குமுறலையும் நான் இங்க கொட்டி ஆகணும் இல்லையா? என் உள்ளத்துல இருக்கக்கூடிய குமுறலையும் கொட்டி ஆகணும். இப்போ விஷயம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து 3 வருஷம் கழிச்சு வந்து அவன் முடியறதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு போட்டாங்க. எல்லாருக்கும் பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி, அது கூட வந்து தகுதி உள்ள பெண்களுக்கு 1000 ரூபாய் சொன்னாங்க. என்ன தகுதின்னு தெரியல, அவங்களுக்கு தான் அந்த தகுதி தெரியும். ஒருவேளை திமுகவில் இருக்கிற பெண்களுக்காகவா இல்ல அவங்க யாரே பாக்குறாங்களோ அந்த பெண்களுக்காகவா எப்படின்னு தெரியல. அந்த தகுதி உள்ள பெண்களுக்குன்னு சொன்னாங்க. அது பிரச்சனை வந்தவொன்னு கொஞ்சம் அதிகமாக்குனாங்க. அது பொங்கலுக்கு எதுவுமே தராம முதல் வருஷம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து 2 வருஷம் எதுவும் தராம 5வது வருடம் முடியும் போது 3000 ரூபாய் கொடுத்தாங்க. இது 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம மறுபடியும் கடைசியில இப்ப எலெக்ஷன் அப்ப கொடுத்தா 3000 ரூபாய் ஞாபகம். இது நமக்காக செய்தது, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குது எங்க பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி திடீர்னு மகளிர் மேல ரொம்ப பாசம் வந்து 5000 ரூபாய் தரோம் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எல்லாருக்கும் தரல. யார் யாருக்கு 5000 ரூபாய் வந்துச்சு தெரியல.